வணக்கம். இது ஸ்ரீவாரி ஜோதிடம். வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. இதுல மீனராசியில பிறந்தவங்களுக்கு அடுத்த ஒரு வருஷம் முக்கிய கிரகங்களின் சஞ்சாரத்தை, அதாவது வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி, ராகு மற்றும் கேது மற்றும் குருவின் சஞ்சாரத்தை வச்சு இந்த புத்தாண்டு மீனராசியில பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு இந்த வீடியோல விரிவா பார்ப்போம். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் பார்த்துட்டு அந்த கருத்தை கமெண்ட்ல போட்டீங்கன்னா உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போற எனக்கும் பிரயோஜனம் இல்லை. ஸோ மீனராசி நேயர்களுக்கு இந்த பராபவ தமிழ் புத்தாண்டுங்கிறது மிகுந்த மன வலிமையுடனும் இறை நம்பிக்கையுடனும் பயணிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வருஷம் அமைய போகுது. கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்குறப்போ சனி பகவான் உங்க ஜென்ம ராசியிலேயே, அதாவது உங்க ஜென்ம ராசியிலேயே சனி பகவான் செஞ்சிருக்கிறாரு. இது 7.5 சனியோட மிக முக்கியமான காலகட்டம். அதே சமயம் ராகு பகவான் உங்க ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும், கேது பகவான் 6ஆம் இடமான ருண ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திலும் செஞ்சிருக்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயமா இருக்கும். முக்கியமா குரு பகவான் வரும் ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்தாலும், அதுக்கப்புறம் அவர் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு உச்சம் பெற்று உங்க ராசியவே பார்க்க போறார். இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த வருடத்தில் உணர்த்துவது என்னன்னு தான் இந்த வீடியோவை பார்த்துருக்கோம். ஜூன் மாசத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய நிம்மதி பிறக்க போகுதுங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா புரிஞ்சுக்குங்க. ஸோ ஜூன் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே இருங்க. அனைத்து விஷயத்திலையும் ஜென்ம சனி நடக்கிறதால மீனராசியில பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலும் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முக்கியமான முடிவுகளிலும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். தேவையில்லாத மன உளைச்சல் மற்றும் குழப்பங்கள் அடிக்கடி தலைவருக்கான வாய்ப்பு இருக்கு. ராகு 12 இருக்கிறதால தூக்கமின்மை அல்லது தேவையற்ற சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ராகு பகவான் ஏற்படுத்திட்டே இருப்பார். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி வர்ற வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு ஆதாயமா இருந்தா அதை பயன்படுத்திக்கிங்க. அல்லது இந்த வெளியூர் பயணத்தினால சில உடல்நிலை கோளாறுகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மிக முக்கியமா நீர்ச்சத்து குறைபாடு மீனராசினருக்கு அதிகமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கவனம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களை பயப்படுத்தணும் அல்லது ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ல உங்களை கொண்டு போனங்கிற என்னவெல்லாம் இல்லை. வரக்கூடிய விஷயத்த சுட்டி காட்டக்கூடியதுதான் ஒரு ஜோதிடரோட வேலைங்கிறத இங்க செஞ்சுட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதே சமயம் கேது 6ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். நீங்க எடுத்து வைக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்திலையும் ஓரளவுக்கு நன்மை கொடுப்பார். உங்களுக்கு எதிரிகள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாமே தோக்கடிக்கிறதுக்கும் முறியடிக்கிறதுக்கும் இந்த காலகட்டத்துல கேது பகவான் நல்வழி காட்டுவார்னு சொல்லலாம். நீண்ட நாளா கடன் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்த கேது ஒரு அனுகிரகம் நிச்சயமே உதவும். அதே சமயம் குரு ஜூன் மாசத்துக்கு அப்புறம் 5ஆம் இடத்துக்கு உங்க ராசியை பார்க்கறத தொடங்கும் போது ஜென்ம சனியின் தாக்கம் 90% 95% குறையறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமா குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த வாசகத்துக்கு ஏற்ப உங்க கஷ்டங்கள் அனைத்தும் மெல்ல மெல்ல மறைய தொடங்குறத நீங்களே பார்க்கலாம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் 2ஆம் பகுதி மிகச்சிறப்பா இருக்க போது மீனராசியில பொறுத்தவங்களுக்கு முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாமே தலையுக்கு ஆரம்பிக்கும். முடங்கி கிடந்த பண வரவுகள் அனைத்தும் ஜூன் மாசத்துக்கு பிறகு கைக்கு சேரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு ஜூன் மாசம் வரைக்கும் அதிகமாக இருந்தாலும் உங்களோட கடின உழைப்புக்கேற்ற அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா கிடைக்கும். ஸோ மீனராசியில பிறந்த வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் சரி அல்லது தொழில் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஜூன் மாசம் வரைக்கும் பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா போய்க்கிறது நல்லது. ஜூன் மாசத்துக்கு பிறகக்கூடிய குருவின் பலன் அப்படின்னு பாக்குறப்போ பல வகையில உங்களுக்கு நன்மையை கொடுக்க போறாரு. முக்கியமா மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை செய்யும் போது ஆவணங்களை சரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. கூட்டு தொழில் பண்றவங்களுக்கு மீனராசியில பிறந்தவங்க பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க பங்குதாரர்களை நம்பி முழு பொறுப்பையும் இந்த காலகட்டத்தில் ஒப்படைச்சிங்கன்னா பெருசா லாக் ஆகிக்குவீங்க. ஸோ உங்க கவனம் தொழிலையும் இருக்கணும், பங்குதாரர் மனையும் இருக்கணும். குறிப்பா இரும்பு, கடல் சார்ந்த பொருட்கள் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு நல்லாவே லாபம் கிடைக்கும். பங்கு சந்தையில ஜூன் மாசத்துக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குன்னே சொல்லலாம். ஆனா அதுக்காக பெரிய பணத்தை கொண்டே உள்ள போட்டு லாக் பண்ணிக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். கணவன் மனைவிக்கிடையே வீண் சண்டைகள் சந்தேகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்காம இருங்க. முக்கியமா உங்களால ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க விட்டு கொடுத்து போக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமா மீனராசியில பிறந்துட்டோம்,
திருமணமே எனக்கு கைகூடி வரலன்னு சொல்றவங்களுக்கு, திருமண வயதில் உள்ளவங்களுக்கும் வர ஜூன் மாசத்துக்கு பிறகு மிகச்சிறந்த வரன் அமையறதுக்கான வாய்ப்புகள் இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார். குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கும் வாரிசு யோகம் ஜூன் மாசத்துக்கு பிறகு குருவின் அருளால நிச்சயமா கிடைக்கும் சொல்லலாம். மெயினா குழந்தைகள் வீட்டில் படிச்சுட்டு இருக்க குழந்தைகளோட கல்வி மற்றும் எதிர்காலத்தை கொடுத்து நீங்க போட்டிருக்க திட்டம் எல்லாமே ஜூன் மாசத்துக்கு பிறகு வெற்றிகரமா அமையும். ஃபாரின்ல போய் படிக்கணும், இந்த கோர்ஸ் கிடைக்கணும், இதெல்லாம் கிடைக்குமான்னு ஏங்கிட்டு இருந்தவங்களுக்கு நிச்சயமா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் அந்த முயற்சி பண்ணீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும். பூர்வீக சொத்து விவகாரங்களை அவசரப்பட்டு எந்த முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இந்த வருஷத்தோட பிற்பகுதியில் அதெல்லாம் பார்த்துக்கலாம். புதிய வீடு கட்டுவது அல்லது நிலம் வாங்குறதுக்கான கனவுகள் இருந்துச்சுன்னா அது எல்லாமே இந்த ஆண்டின் இறுதியில் நனவாகிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும். வாகன பயணங்கள் மிக முக்கியமா மீனராசினர் பிறந்தவங்களுக்கு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான பதிவு இதுதான். வாகன பயணங்கள்ல வேகத்தை தவிர்க்கணும். குறிப்பா இரவு நேர பயணங்கள் கூடவே கூடாது. உங்களுக்கு அவசியம் இருந்தால் மட்டும் இரவு நேர பயணம் பண்ணுங்க. செல்ஃப் டிரைவிங்ல இரவு நேர பயணங்களை முற்றிலும் தவிர்த்தது நல்லது. மாணவர்கள் கல்வியில் அதிக சிரத்தை எடுத்து படிக்க வேண்டிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. என்ன ரீசன்னா ஜென்ம சனி கவனச்சிதறல்களை தருவாரு அல்லது உடம்புல ஏதோ ஒரு மந்தத்தன்மை கொடுத்துருவார். ஸோ இதுல படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ணவே முடியாம இருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி பலன்களை சொன்ன மாதிரி தான் மீனராசியில பிறந்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 400 மார்க்கை படிச்சீங்கன்னா தான் 100 மார்க்கை எடுக்க முடியும். ஸோ மாணவர்கள் முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு அசால்ட்னஸை விட்டுட்டு படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்றது நல்லது. முக்கியமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு புதிய வாய்ப்புகள் கதவை தட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உங்க புகழ் சமூகத்தில் மெல்ல மெல்ல பரவ ஆரம்பிக்கும். மீனராசியில பிறந்தவங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால்வலி, நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அல்லது அஜீரண கோளாறுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முறையான உடற்பயிற்சி மற்றும் தியானம் செய்வதன் மூலியமாக மன அமைதியை பெறக்கூடிய அம்சம் இருக்கும். குறிப்பா நேரத்துக்கு சாப்பிட்றது, சத்தான உணவுகளை சாப்பிட்றது, இது எல்லாமே உங்களுக்கு பல வகையிலும் ஹெல்ப் பண்ணும். மீனராசியில பொறுத்த வரைக்கும் சமூகத்துல உங்க மீதான விமர்சனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. தேவையற்ற விமர்சனங்கள் வர்றதுக்கும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதை அமைதியா எதிர்கொள்ளுங்க. எதிரிகளால ஏற்பட்ட தொல்லைகள் கேதுவின் பலத்தால முறியடிப்பீங்கிறத ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ உங்களை பத்தி புறம் பேசுவங்களை பத்தி கண்டாக்காம உங்க வேலையை மட்டும் பட்டு இருங்க. உங்க வளர்ச்சி கண்டு பொறாமைப்பட்டவர்கள் படுபவர்கள் அனைவருமே தானாவே உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. முக்கியமா மீனராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த ஆண்டு மன அழுத்தம் சற்று அதிகமாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி விலை உயர்ந்த பொருட்களை வச்சிருக்கும் பொழுது நகை மற்றும் விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்புறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருந்துக்குங்க. முக்கியமா சகோதர சகோதரிகளுக்குள் இருந்த மனக்கசுப்புகள் நீங்கிறதுக்கு நீங்களே முன் பேசுறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டையும் சண்டை சச்சரவு இல்லாம பொறுமையா போய்க்கிறது நல்லது. இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு பொறுமையை மட்டுமே உங்களை காக்குங்கிறத மீனராசியில பிறந்தவங்க எந்த காலத்திலையும் மறந்துட வேண்டாம். அவசரப்பட்டு எந்த ஒரு புதிய நபரிடமும் பெரிய தொகையை கொடுக்கறதோ அல்லது பெரிய பொறுப்புகளை அவங்களை நம்பி ஒப்படைக்கிறதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாம். முடிஞ்ச வரைக்கும் புதிய நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. எதையும் இறைவனிடம் ஒப்படைத்து செயல்பட்டால் இந்த பராபவ வருடம் ஆண்டு மீனராசிக்கு ஒரு மிகப்பெரிய பக்குவத்தை தரும் ஆண்டாக அமையக்கூடியதா இருக்கும். இந்த வருஷம் சவால்களை முறியடிக்கவும் ஜென்மசனியின் தாக்கத்தை குறைக்கவும் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எழுதியமா போடலாம். ஒரு விஷயத்த மீனராசினருக்கு சொல்றதுக்கு மறந்துட்டேன். எந்த காரணத்தை கொண்டும் அடுத்தவர்களுக்கு ஜாமீன் போடுறது அல்லது அடுத்தவர்களுக்கு சிபாரிசு பண்ணிட்டு வர்றதுங்கிறத தயவு செய்து மீனராசினர் இந்த காலகட்டத்தில் பண்ணிடாதீங்க. ஏற்கனவே நம்மளுக்கு நேரம் கெட்டிருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க உங்க வேலைன்னு போய்க்கிறது நல்லது. மிக மிக முக்கியமா மீனராசினர் கடந்த காலத்திலேயே உடல்நலச்சோர்வு உடல்நலத்துல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க. ஸோ உடல் நலத்தை கவனமா பார்த்துக்கங்க. முறையான உணவு பழக்கங்களை கடைபிடிச்சிட்டு வந்தீங்கனாலே இந்த ஜென்ம சனியோட ஆரம்பத்துல இந்த ஒரு வருஷம் மட்டுமே பல வகையிலையும் உங்களுக்கு குரு பகவான் ப்ரொடெக்ட் பண்ணிடுவாரு. ஸோ எதுக்கும் பயப்பட வேண்டாம். உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு வாரம் சனிக்கிழமை அல்லது வியாழக்கிழமை சென்று தட்சிணாமூர்த்திக்கு அல்லது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களை அர்ச்சனை செய்வதும் அதே சமயம் ராகு காலத்துல துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றுவதும் உங்கள் கஷ்டங்களை குறைக்கிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தி தரும். முடிஞ்சவரங்க ஏழை எளியவர்களுக்கு அல்லது துப்புரவு தொழில் செய்கிறவங்களுக்கு உங்களால முடிஞ்ச அன்னதானம் அல்லது கருப்பு நிற வஸ்திரம் ஏதாவது முடிஞ்சா தானம் பண்ணுங்க. இதெல்லாம் பண்றது மூலியமா சனியின் அருளை பெறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மீனராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு டிப் என்ன அப்படின்னா, தினமும் கந்தசஷ்டி கவசம் அல்லது விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் உங்களால படிக்க முடியல அப்படின்னா அதை டெய்லி கேட்டாச்சு வாங்க. உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான வைப்ஸ் கிடைக்கும்.
உங்க வாழ்க்கையில வரும் கிரக தோஷங்களை நீக்கிறதுக்கான வழிகளை இந்த பரிகாரங்கள் ஏற்படுத்தி தரும். ஸோ மன அமைதி, பொறுமை, இது ரெண்டும் மீனராசியில பிறந்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மேலும் மீனராசியினருக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பல வகையிலையும் உங்கள் 7.5 சனியின் தாக்கம் குறைந்து நன்மை பெற நானும் இறைவனை வேண்டுகிறேன். மேலும் இது போன்ற பல ஜோதிட தகவல்களுக்கு நமது ஸ்ரீவாரி ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.